ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நல்ல ஒரு அருமையான வசனம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு வசனம். ஆனால் தேவாதி தேவன், வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரமுடைய கர்த்தாதி கர்த்தர், நம்முடைய தேவாதி தேவன் மனுஷரை இருதயத்திலே வந்து வாசம் பண்ண விரும்புகிறார் என்பதை நாம் இந்த வசனத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். எவ்வளவோ ஒரு ஸ்லாக்கியம் பெற்றவர்கள் நம்ம. ஒருவேளை நாம் அவருடைய கரத்தை பிடித்திருப்போமானால் நாம் அவரை விட்டு விலகி போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அது எவ்வளவோ பெரிய கிருபை. நீங்கள் ஆதியாகமத்தில் பார்க்கும் பொழுது யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க. யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க இருந்தாங்க. அதில் யோசேப்பு தான் விசேஷித்தவனாக இருந்தான். அவனுக்குள்ளாக கர்த்தருடைய கரம் இருந்தது. அதனால தான் அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே அவன் உயர்த்தப்பட்டவனாக காணப்பட்டான். ஆதியாகமம் 39:2 வசனத்தை பார்க்கும் பொழுது அதிலே கர்த்தர் யோசேப்போட இருந்தார் என்ற வசனத்தை நாம் பார்க்கிறோம். அவன் சகோதரர்கள் அவ்வளோ தூரம் அவனை வெறுத்து ஒதுக்கி அவனை தள்ளி அவனை புறக்கணித்து விட்டு அவனை அடிமையாக்கி ஒரு அடிமையை போல அந்த அந்த போத்திபாருடைய அரண்மனைக்கு அனுப்பி வைத்தாங்க. அந்த அரண்மனையில் அவன் வேலைக்காரனாக இருக்கிறான். ஆனால் அந்த சமயத்திலும் கூட அவன் உண்மையுள்ளவனாக எல்லாவற்றிலும் எல்லா காரியத்தையும் அவன் பர்ஃபெக்டாக செய்கிறவனாக இருந்ததுனால அவனுடைய எஜமானே அவனை குறித்து சாட்சி சொல்லும்படியாக நாம் ஆதியாகமம் 39 அந்த 3வது வசனத்தில் பார்க்கிறோம். யோசேப்போட கர்த்தர் இருக்கிறார் என்பதையும் அவன் செய்வதையெல்லாம் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்பதையும் அவன் எஜமான் கண்டு அவனை அந்த அரண்மனைக்கே விசாரிப்புக்காரனாக வைக்கிறார். எல்லாவற்றையும் ஒன்றை கூட விட்டு வைக்காதபடிக்கு எல்லாவற்றிலும் அவனை ஒரு அதிகாரியாக வைத்தார் என்பதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோட கூட இருந்தால் நீங்கள் காரிய சித்தி உள்ளவளாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தருடைய ஆலோசனைப்படி செய்வீங்க, கர்த்தருடைய வழிநடத்தலின்படி செய்வீங்க. கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறதை, எப்படி யோசேப்போடு கூட கர்த்தருடைய கரம் இருப்பதை அந்த போத்திபார் கண்டாரோ, அதிகாரி கண்டானோ, அதே மாதிரி நீங்கள் கர்த்தர் உங்களோடு இருப்பானா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் மற்றவங்க பார்ப்பாங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறதான மற்றவங்களுடைய மற்றவங்களும் உங்களை பார்ப்பாங்க. அதே மாதிரி ஃபேமிலியில் உங்களை பார்த்து சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் ஷைன் பண்ணுறதை பார்த்துட்டு இவங்கக்கிட்ட ஒரு விசேஷத்தை கிருபை இருக்குது, ஒரு வழிநடத்தல் இருக்குது என்பதை அறிந்து உங்களை ஒரு ஐடென்டிஃபை பண்ணுற அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய காரியத்தை எப்படி யோசேப்பை உயர்த்தினாரோ அதே போல் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுக்க வேண்டும். கர்த்தர் உங்களுக்குள்ள வந்து, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளாக வந்து வாசம் பண்ண நீங்கள் இடம் கொடுப்பீர்களானால் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். எப்படி அவன் அந்த யோசேப்பை கர்த்தர் அந்த 11 பேர் சகோதரர்கள் மத்தியிலே உயர்த்தினாரோ அதே போல உங்களை உயர்த்துவார். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்வார். அப்படியாக இந்த நாளிலும் கூட இந்த உபவாச ஜெபிக்கிற நாட்களிலே நீங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஒவ்வொரு நாளும் தேவ கரம் உங்களோட கூட இருக்கணும். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே வழிநடத்தணும்னு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்களும் கர்த்தரால் வழிநடத்தப்பட்டு இந்த நாட்களிலே அதிசயமான அற்புதமான காரியங்களை காண்பீர்கள். அவருடைய விசேஷமான வழிநடத்தல் இருப்பதை மற்றவர்களும் காண்பார்கள். உங்களிடத்தில் ஆலோசனை கேட்கும்படியாக வருவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை உங்கள் ஒருவருக்கும் கொடுப்பாராக. ஜெபிப்போம். உங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ராஜா, ஆண்டவரே, நீங்கள் எங்கள் மத்தியில் அப்பா இதோ மனுஷரின் மத்தியிலே ஆண்டவரே வாசம் பண்ண விரும்புகிற தேவன் அப்பா. ஆண்டவரே தகப்பனே, எங்கள் மத்தியிலே வந்து எங்களோடு கூட இருக்கும்படியாக வாசம் செய்யும்படியாக எங்களை வழி நடத்தும்படியாக எங்களை அப்பா ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து உம்மிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று வழி நடத்தும்படியான கிருபைகளை தாங்க. அப்படிப்பட்ட கிருபை ஒவ்வொருவருக்கும் கிடைப்பதாக அப்பா. அந்த யோசேப்போடு இருந்த தேவன் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே, நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் தேவ சுத்தத்தின்படி
ஆண்டவரே அவன் எப்படி காரிய சித்தியுள்ளவனா இருந்தாரோ அதுபோல ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொருவரும் காரிய சித்தியுள்ளவர்களாக இருக்க நீங்க கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் அன்பு கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீங்க ஆண்டவரை வழி நடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லா துதி கன மகிமை யாவும் உமக்கே. மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.